ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு, நெருங்கிக்கிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியா முழுக்க ஒரு 5 மாநிலங்கள் ரொம்ப கீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. 40 தொகுதிகள் இருக்கும். 40 தொகுதிகள், 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இதுல இப்ப இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக களம் மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 250 தொகுதிகள் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா அதுல 150 170 வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குன்னு இன்னைக்கு பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா களம் அப்படிதான் இருக்கு. பிளஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்து இதுல என்ன தோழர்? என் கருத்துலாம் ஒண்ணும் இல்ல தோழர். நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் என் கருத்தும். எனக்கு என்னைய கேட்டா 100% இந்தியா பிளாக் ஜெயிக்கணுங்கிறதா என் கருத்து. பட் கள யதார்த்தம் என்னங்கிறத நம்ம வந்து பாத்துறோம். சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நேயர்களும் அதை வந்து பார்க்கலாம். நீங்க சொன்னது போல இந்த 5 மாநிலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிக எம்பிஸ் கொண்ட ஒரு மாநிலம். அது வந்து 250 கிட்ட, ஐ மீன் எக்ஸாக்டா 250 சீட்ஸ் வந்து இதுல வந்து புடிச்சிட முடியும். சோ இந்த மாநிலங்கள்ல யாருக்கு ஏறுமுகம், யாருக்கு இறங்குமுகம்ன்றத நம்ம அந்த பர்சன்டேஜ் பாலிடிக்ஸ் வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் தோழர். சோ நம்ம என்ன கம்பேர் பண்றோம்னா 2019, 14 இதோட ஓட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்றோம். அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க எது இப்போ என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒன்று சேரும் போது என்னவா மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உத்தரப்பிரதேஷ்க்கே போயிடலாம் தோழர். உத்தரப்பிரதேஷ் தான் இதுல வந்து மிகப்பெரிய மாநிலம். அதிக எம்பி தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். 80 சீட்ஸ் இருக்கு. இங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 59.21. அதிகமா ஓட் பண்றது இல்ல. காரணம் மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து இவங்க பல மாநிலங்கள்ல வேலை செய்யறாங்க. அதனால அவங்க டைம்க்கு வந்து ஓட் பண்ண முடியறது இல்ல. லீவ்ஸும் எடுக்க முடியறது இல்ல அவங்க. சோ ஓட்டிங் பர்சன்டேஜ் 59.2 தான். அங்க பாஜகவுடைய ஓட்டு வங்கி அத பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 49.8% ஓட் ஷேர் வச்சிருக்காங்க 2019 தேர்தல் தகவல்கள் படி. பிஎஸ்பி 19.43, அதாவது பகுஜன் சமாஜ்வாடி. சமாஜ்வாடி பார்ட்டி 18.11. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் வந்து 6.36. இதுல இப்போ மாயாவதி என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க என்பது $1,000,000 கொஸ்டின். அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. மறைமுகமா ஆதரவு கொடுக்குறாங்களா இல்ல என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அந்த 18% இருந்து இன்னும் அதிக அளவு உயர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல நல்ல ஒரு கணிசமான தொகையை வந்து அவங்க ஓட் ஷேர் வந்து பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 40% ஓட் ஷேர் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து அவங்க வாங்கினாங்க. அதனால கண்டிப்பா இந்த 18ங்கிறத வந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நேர்களோட இதுக்கே நம்ம விட்டுருவோம். சோ எங்க இப்ப எப்படி ஓட் போலரைசேஷன் எப்படி நடக்கும்னா, இந்த 18 பிளஸ் காங்கிரஸ் இந்த ஓட்டு வந்து இன்டர்னல் டிரான்ஸ்பர் ஆச்சுனாலே 24. பிஜேபி இது 49.8. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அதை நம்ம வந்து குறைக்க நேரிடும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா யூபியில அட்வான்டேஜ் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் தோழர். ஆனா இவங்களால அந்த கிளீன் ஸ்வீப்பா பண்ண முடியாது. பிஜேபி வந்து லாஸ்ட் டைம் வந்து 75 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 72, 74 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அது இந்த முறை நடக்காது. அதுல இருந்து இவங்களுக்கு இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 20-25 தொகுதிகளை வந்து இவங்க இழக்க நேரிடும். காரணம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக நியாய் பத்ரா அப்படின்னு பல விஷயங்களை வந்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே இந்த மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஏன்னா அங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமா இருக்கிற மக்கள் இருக்காங்க தோழர். மக்களுக்கு அந்த மகாலட்சுமி ஸ்கீம்ங்கிற அந்த ஆண்டிற்கு 1,00,000 ரூபாய் வந்து நாங்க உங்களுக்கு நிதி உதவி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். பெண்கள் வந்து வாக்களிப்பார்கள். அது ஒண்ணு. அப்புறம் அங்க வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல. உங்களுக்கு தெரியும், அதிக மைக்ரண்ட் லேபர்ஸ் அங்கிருந்து தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சின்ன வேலைக்கு ஒரு 50 போஸ்டிங்க்கு கூட வந்து 50,000 வேகன்சிக்கு 50 லட்சம் பேரு வந்து 60,000 வேகன்சிக்கு 50 லட்சம் பேர் அப்பியர் ஆனதெல்லாம் நம்மளால உத்தரப்பிரதேஷ்ல பார்க்க முடிஞ்சது. சோ அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கு.
அதே போல அக்னிபாத் ஸ்கீம்ங்கிறது இந்த பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இளைஞர்களை தான் வந்து டார்கெட் பண்ணாங்க. அங்க இருக்கிற இளைஞர்களை இது ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. விவசாயிகள் பிரச்சனை, எம்எஸ்பி விலை, ம். அந்த அது எல்லாமே வந்து அந்த மண்ணை சார்ந்த பிரச்சனைகள். ஆல்சோ ம். அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கைதும் அங்க ஒரு மேசிவ் ரோல் பிளே பண்ணும். நிச்சயம் ஓட்டு வங்கி கூடும். அங்க இந்தியா பிளாக்குக்கு ஆதரவு வாய்ஸ் வந்து பெருகுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ம். யூடியூப் தோழர்களும் அங்க இருக்கிற நடுநிலையாளர்களும் எலெக்ஷன் ப்ராமிசஸையும் காங்கிரஸோட நியாய பத்ரா விஷயங்களையும் கொண்டு போய் அங்க சேர்த்தா நிச்சயம் காங்கிரஸுக்கும் அந்த இந்தியா பிளாக்கும் ஒரு ஒரு ஆதரவு பெருகும். சோ அட்வான்டேஜ் பிஜேபிக்கு தான். இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஒரு 25ல இருந்து 30 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் அண்ட் இந்தியா பிளாக் வந்து அங்க பாசிபிளா இருக்கு. இது உத்தரப்பிரதேஷ் தோழர். அடுத்து பாத்தீங்கன்னா பீகார். பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 58% ஓட்டிங் நடக்குது தோழர் ரெகுலரா. ஓட்டிங் ம். பர்சன்டேஜ் 58 தான். காரணம் அங்கேயும் மைக்ரண்ட் லேபர்ஸ் அதிகம். அவங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வருவாங்க. அது ஒண்ணு. ம். அதன் பிறகு பீகார்ல பிரதான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி வந்து 24% ஓட்டு வச்சிருக்காங்க. 24.1. அடுத்து ம். ஜனதாதள் ஜேடி யுனைடெட் அவங்க வந்து 22.3% வச்சிருக்காங்க. அடுத்து ம். ராஷ்டிரிய ஜனதாதள் 15.7. இது இல்லாம காங்கிரஸ் வந்து ஒரு 6% ஓட்டு வச்சிருக்காங்க. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் அங்க வந்து ஒரு இது இருக்கு. கம்யூனிஸ்டுக்கும் வந்து அங்க ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு தோழர். ஒரு 6, 7 அது போல. சோ அங்க ராஷ்டிரிய ஜனதாதள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், என்சிபி, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேரும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு 30ல இருந்து 35% ஓட்டு வந்து ஓட்டு வங்கி வந்து கிடைக்கும் தோழர். அப்படி ம். கிடைக்கும் பட்சத்தில் பிஜேபி வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா பிஜேபியும் அங்க ஜேடிஎம் தான் வந்து கூட்டணியா இருக்காங்க இல்லீங்களா? ம். ம். நிதிஷ்குமார் அவர் தான் கூட்டணியா இருக்கிறாங்க. அங்க கண்டிப்பா லாஸ்ட் டைம் இவங்க வந்து பெற்ற சீட்டுகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பிஜேபி 17 சீட்டு, ஜேடி வந்து 16. ம். ஜேடி 16 வர வாய்ப்பே இல்லை. காரணம் அவர் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கிறார். சோ மக்கள் ம். வந்து அவர் மீது ஒரு வெறுப்புல இருக்காங்க. அதனால ஜேடியும் அங்க பிஜேபியும் வந்து மக்கள் கிட்ட செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள். அதே போல ம். இப்ப சமீபத்துல நம்ம இவரு தேஜஸ்வி வந்து அவர் போற இடத்துல எல்லாம் வந்து மக்கள் ஆதரவு அவருக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அவர் குடுக்கிற தேர்தல் வாக்குறுதிகள், இந்த இந்தியா பிளாக் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கும். ம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே வேலை வாய்ப்பு, இந்த லோன் வெய்வர்ஸ், அக்னிபாத் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே அத ரீகால் பண்றேன். காங்கிரஸ் சொன்னது எல்லாமே காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட்டோட கொடுக்கும். அங்க அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் தோழர். இப்போ ம். யூபில வந்து அட்வான்டேஜ் வந்து பிஜேபிக்கா இருந்தாலும் அங்க வந்து ஒரு 0ல இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும். இங்க வந்து அப்படி இல்ல, நல்ல சீட்ஸே கிடைக்கும். அரித்மெட்டிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 சீட்ஸாவது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் களத்துல போகும்போது அது இன்னுமே வந்து ஒரு 30, 32வது கண்டிப்பா வந்து அங்க பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் ஃபார் பீகார் அங்க. அடுத்ததாவது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ம். மகாராஷ்டிரால 48 சீட்ஸ் தோழர். ம். மகாராஷ்டிரால ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 60.1 ஓட்டிங் ம். பெர்சன்டேஜ். அதுல பிஜேபியோட ஓட் பெர்சன்டேஜ் 27.8. சிவசேனாவோட ஓட் பெர்சன்டேஜ் 23. ம். என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இது வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அதுக்கு வந்து 15% வாக்கு. ம். காங்கிரஸ் வந்து 16.4. இப்போ உங்களுக்கு பாருங்க அங்க வந்து சிவசேனா வந்து அங்க இப்ப கிடையாது. அவங்க கூட கூட்டணியில இல்ல. போன முறை அவங்க கூட கூட்டணியில இருந்ததால தான் சிவசேனாவோட ஓட்டு பிஜேபிக்கு போச்சு. பிஜேபியோட ஓட்டு சிவசேனாக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. இப்போ அந்த 23% ஓட்டு உங்களுக்கு வராது. அதே ம். மாரி ஒரு அதிருப்தியும் இருக்கும். சோ இப்ப இந்த சிவசேனா யார் கூட இருக்கா? என்சிபி, ஐஎன்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு மெகா கூட்டணியா இருக்காங்க. இந்த ம். 23ஓட 15, 38 அதோட ஒரு 16, 44, ம். 54, 54.4% வந்து தேர்தலுக்கு முன்னதாகவே வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி இது. சோ கிளீன் ஸ்வீப் அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் ஃபார் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால 48 தொகுதி இருக்கு. நீங்க வந்து ஒரு பிஜேபிக்கு செல்வாக்கான தொகுதிகளே சிலது இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க. ம். உறுதியாக வந்து ஒரு 80 to 90% விக்டரி 42 தொகுதியாவது மினிமம் ஜெயிப்பாங்க தோழர். ம். அங்க. ஏன்னா அங்க ஆர்எஸ்எஸ் நாக்பூர் அமைப்புல அங்கெல்லாம் சில இடத்துல வந்து பிஜேபிக்கான செல்வாக்கு உண்டு. ஏற்கனவே களம் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான். ஏன்னா இந்தியா டுடே ஃபுட் ஆஃப் த நேஷன் சர்வேல எல்லாமே சொன்னது வந்து 27 தொகுதிகளுக்கு மேல இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் களம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா மாறிட்டே இருக்கதால இந்த நம்பர்ஸ் இந்த பெர்சன்டேஜ் சேர்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து 54% ஓட்டுன்னு வரும்போதே ஈஸியா வந்து நீங்க வின்னிங் மார்ஜின் அடிச்சிட்டு போயிடலாம் தோழர். 48ல 40 ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா 40க்கு மேல இல்ல என்னுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பாத்தீங்கன்னா 42 ஜெயிக்கணும். ஆ.
அதுக்கு மேலே ஓகே வந்தாலும் ஆச்சு இது ஓகே. இது மகாராஷ்டிராவுடைய விவரங்கள் தோழர். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு போயிடுவோம். ம். வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா 2019ல திரிணாமுல் காங்கிரஸ் 43.7% வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. அதற்கு மிக அருகாமையில் பிஜேபியும் வந்து ஒரு 40% ஓட்டு வங்கி வந்து அங்க வச்சிருக்காங்க தோழர். அதன் பிறகு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு 5.7, கம்யூனிஸ்ட் வந்து ஒரு 16.7% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. இந்தியா பிளாக் வந்து ஒன்றாக வேலை செய்தது என்றால் 43.7 பிளஸ் 16.7 இதுவே 59 ஆயிடுச்சுங்களா? 59 பிளஸ் ஒரு 5 காங்கிரஸ் 64. சோ இங்க வந்து இவங்க ஒன்றா நிக்கல, அவங்க தனித்தனியா நிக்கிறாங்க. மற்ற அணிகள் வந்து இன்னும் வந்து கேண்டிடேட்ஸ் போடல. திரிணாமுல் காங்கிரஸ் இங்க நிற்கும். சோ அங்க நேரடி போட்டி. அந்த நேரடி போட்டியில இவங்க வந்து ஹெல்ப் பண்ற பட்சத்துல இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் தான் அங்கேயும். ஏன்னா மம்தா தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எங்க ஆதரவு பிஜேபிக்கு நிச்சயமாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில அவங்கள நம்ம இந்தியா பிளாக்கா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா வந்து இந்தியா பிளாக்ல தான் வந்து கலந்துக்கிறாங்க. நீங்க மொஹுவா மொய்த்ராவாக இருக்கட்டும், இல்ல வேற நபர்களாக இருக்கட்டும், ஷாகித் கோகிலாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த இந்தியா மீட்டிங்ல வந்து அவங்க அட்டன் பண்றாங்க, பேசுறாங்க. சோ அவங்கள இந்தியா பிளாக்காக தான் நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிரா போல கல்கட்டாவிலையும் வந்து, அதாவது வெஸ்ட் பெங்காலையும் அட்வான்டேஜ் இந்தியா பிளாக். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 42 தொகுதியில அவங்க நிச்சயம் 27க்கும் குறையாமல் கண்டிப்பா வெற்றி பெறுவார்கள். 27ல இருந்து 30 அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் தோழர். கண்டிப்பா தோழர். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாடு. நமக்கு தெரியும், நம்ம நிறைய பேசியிருக்கோம். 39 பிளஸ் பாண்டிச்சேரி இது 40. சோ களம் வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, திமுகவுடைய எலெக்ஷன் யுத்தி, அவங்க கூட்டணி அமைச்சதாக இருக்கட்டும், அதற்கு அவங்க கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் ஆக இருக்கட்டும், காங்கிரஸ் வந்து நேத்து தான் கொடுக்குறாங்க. பட் டிஎம்கே வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஒரு மாநில கட்சியா இருந்து டிஎம்கே கொடுத்தத விட ஒரு எலாபரேட்டட் வெர்ஷன் தான் காங்கிரஸ் இப்ப கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாத்தையும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில தான் எலெக்ஷன் ப்ராமிசஸ் இருந்தது. கேம்பெயினிங்கும் வந்து ரொம்ப நீட்டா ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஸ்டார் வேட்பாளர், நட்சத்திர பேச்சாளர்கள், ஒரு ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர், இது எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிஜேபி வந்து தனித்து போட்டிடுது. அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில இல்ல. அதனால ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் தனியா பிரியும். பிஜேபிக்குன்னு இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு கொஞ்சம் நபர்கள் வந்து ரொபாட்டிக் பாட் மூலமாக வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே, அவன்லாம் எவன் ஒரிஜினலா இன்னைக்கு தெரிஞ்சிடும். இப்போ சோசியல் மீடியால 20 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் தான். ஒவ்வொருத்தரும் 3-4 அக்கௌண்ட். இப்ப ட்விட்டர்ல நீங்க பாத்தீங்க, நம்ம நினைச்சாலே நம்ம 4 அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இன்ஸ்டால நம்மளே 3-4 ஐடி வந்து வச்சிருக்கலாம். ஒரு ஆள் 100 ஐடி எல்லாம் வச்சிருக்கானுங்க. 100 ஐடி கூட வச்சுக்கலாம். தோழ நம்ம அந்த அளவுக்கு வேலை பொழப்பு இல்லாம இல்ல, புரியுதுங்களா? அவங்க இருப்பாங்க, அவங்களால முடியும். தூணிலும் இருப்பார்கள், துருமிலும் இருப்பார்கள் சங்கிகள். அதே போல ஏன்னா இவனுங்க வந்து மத்தவங்கள 200 ரூபாய் ஊப்பின்னு பேசுறான் இல்லையா, ஆக்சுவலா இவனுக்கு தான் பெய்டு. மத்தவங்க யாரு, நம்மள கொள்கைக்கு பேசுறவன். அப்படி வந்து இவரு அப்ப லேட்டஸ்டா கூட அண்ணன் புதுகை அப்துல்லா சொல்லியிருந்தாரு, திமுகல இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும்னா உண்மையாவே திமுகல இருக்கிறவங்க தான் கோட்டீஸ்வரனா இருந்திருக்கணும். அவங்கள கொள்கைக்கு வேலை செய்யறவங்க, அவங்கள போய் நீங்க 200 ரூபான்னு சொல்றீங்க. அதெல்லாம் எங்களால அந்த அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் ஓப்பனா. சோ திமுகவுடைய களம் இங்க வந்து களம் வந்து திமுக வெர்சஸ் ரெஸ்ட் அந்த மாதிரிதான் இருக்கு. 39 அவுட் ஆஃப் 39, 40 அவுட் ஆஃப் 40 கூட வச்சுக்கலாம். சோ யதார்த்தம் என்னன்னா, இந்த 250 தொகுதிகள்ல ஒரு 5 மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள அட்வான்டேஜ் வந்து இந்தியா பிளாக் தோழர். உத்தரப்பிரதேஷ் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கு. அதுவும் இப்ப பரப்புரைகள், இந்த தேர்தல் விஷயங்கள் எல்லாம் வரும்போது நிச்சயம் களம் மாறும். 250ல ஒரு 170க்கும் குறையாமல் வென்று விட்டால் பிஜேபி வந்து ஈஸியா வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஏன்னா மத்த தொகுதிகள்லாம் ஈஸி. அதுக்கப்புறம் ஆவரேஜா கால்குலேட் பண்ணாலே 150 தொகுதி எளிதா இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ நிச்சயம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் தொடர். இந்தியா கூட்டணியோட வாய்ப்பு தான் இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தும். அது நம்ம இளைஞர்கள்கிட்டயும் பெண்கள்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்க வந்து ஆதரிக்க வேண்டியது வந்து இந்தியா பிளாக் தான். சோ கரெக்டா செய்வாங்க நம்புறோம். வாய்ப்புக்கு நன்றி தோழர். இருட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது
தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.